வணக்கம் மக்களே, சிம்பிளிஃபிகேஷன்ல உள்ள பார்ட் 14 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த மாதிரி கணக்குகள் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஆனா நம்ம நார்மலா ஃபார்முலா மெத்தட்ல போனோம் அப்படின்னா ரொம்ப இழுக்கும். சரிங்களா? நம்ம இன்னைக்கு ஈஸியா ஒரே ஸ்டெப்ல போட்டு முடிக்க போறோம். நம்ம இன்னைக்கு என்ன மாடலாம் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இதே மாடல்ல எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயருக்கு பார்க்க போறோம், கியூபுக்கு பார்க்க போறோம், 4th பவருக்கு பார்க்க போறோம், 5th பவருக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அதிகபட்சம் 5th பவர் வரைக்கும் கேட்பாங்க, அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ரொம்ப கஷ்டமா கேட்கணும் அப்படின்னா 5th பவரோட அவ்வளவுதான் ஸ்டாப், அதுக்கப்புறம்லாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களாங்க? சரி, இது எல்லா மாடலையுமே பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்லயே பார்க்க போறோம். சரிங்களா? இங்க கியூப் இருக்கு. சரிங்களா? கியூப் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து கியூபுக்கு வரும், ஒண்ணா வரும். சரிங்களாங்க? சரி, கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டுமா பண்றேன். எப்படி கேட்டுருவாங்க அப்படின்னா, क्वेश्चन எப்படி கேட்டுருவாங்க அப்படின்னா, x plus 1 by x equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா then x square plus 1 by x square ஓட மதிப்பு என்ன? இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களாங்க? இந்த மாதிரி கேள்விகள் வந்துருச்சுனாலே நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த x plus 1 by x இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஏன்னு வச்சுக்கணும். சரிங்களா? என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 2 நான் ஏன்னு வச்சுக்க போறேன். சரிங்களாங்க? இங்க என்ன மதிப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? x plus 1 by x உடைய மதிப்பு கொடுத்திருக்காங்க. கேட்டிருக்கிறது என்னது? x square plus 1 by x square என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கொயர் வச்சு கேட்டுட்டாலே, சரிங்களா, இந்த மாதிரி x plus 1 by x கொடுத்துட்டு x square plus 1 by x square கேட்டாங்க அப்படின்னா, ஸ்கொயர் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்மட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா a square minus 2. எதுக்காண்டி மைனஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டாலே நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த பிளஸ் மைனஸ் சிம்பிள்ல தான். சரிங்களாங்க? இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது x plus 1 by x கொடுத்திருக்காங்க, கேட்டிருக்கிறது x square plus 1 by x square கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி பிளஸ் கொடுத்துட்டா நம்ம மைனஸ்ல செய்யணும். சரிங்களா? ஃபார்மேட் நம்ம மைனஸ்ல எடுத்துக்கணும். சரிங்களா? a square minus 2 ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இதே ஒரு வேளை இங்க பாருங்களேன், இங்க x minus 1 by x ன்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு x square minus 1 by x square ன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன படிக்கணும்? ஃபார்மேட்டை a square plus 2 ன்னு மாத்திக்கணும். சரிங்களா? அதாவது வேற ஒண்ணும் இல்ல, அவங்க பிளஸ் கொடுத்திருந்தா நம்ம ஃபார்மேட்ல மைனஸ் ன்னு எடுத்துக்கணும், மைனஸ் ன்னு கொடுத்திருந்தா நம்ம பிளஸ் ன்னு எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன். சரிங்களா? மத்தபடி ஃபார்மேட் சேம் தான். சரிங்களா? அந்த பிளஸ் மைனஸ் பார்க்க போறீங்க, மாத்தி போட போறீங்க. சரிங்களா? ஆப்போசிட்டா போடணும். சரிங்களா? பிளஸ் கொடுத்தா மைனஸ் போடணும், மைனஸ் கொடுத்தா பிளஸ் போடணும், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? சரி, அப்ப இந்த ஃபார்மேட்ல கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணிருமா? இப்போ a யோட மதிப்பு நமக்கு 2 ன்னு தெரியும். சரிங்களா? அப்ப 2 ஸ்கொயர் மைனஸ் 2. 2 ஸ்கொயர் என்னது நமக்கு? 2 × 2 4. 4 மைனஸ் 2 நமக்கு திரும்பியும் 2 தான். சரிங்களா? இவ்வளவுதாங்க ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க? அப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்க போறோம். x பிளஸ்ல x plus 1 by x ன்னு கொடுத்திருக்காங்க, x minus 1 by x ன்னு கொடுத்திருக்காங்கன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்கங்கறதையும் பார்க்க போறோம். x square plus 1 by x square கேட்டிருக்காங்களா, அப்படி இல்லனா x square minus 1 by x square கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். பிளஸ்ல இருந்துச்சுனா மைனஸ்ல போட போறோம், மைனஸ்ல இருந்துச்சுனா பிளஸ்ல போட போறோம். இந்த ஃபார்மட்ல மைனஸ் பிளஸ் இத மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி போடுவோம். சரிங்களா? சரி, பிளஸ்க்கு பார்த்துட்டோம். இப்போ மைனஸ்க்கும் பார்த்துறோம். சரிங்களா? கையோட எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிரோம். சரி, இப்போ x minus 1 by x நமக்கு 10 ன்னு கொடுத்திருக்காங்கன்னு வைங்களேன். x square minus 1 by x square என்ன? சரிங்களா? இப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா மேல பார்த்த மாதிரியே தான் என்ன கொடுத்திருக்காங்க? x minus 1 by x 10 ன்னு கொடுத்திருக்காங்க. சிம்பிள் மட்டும் தான் மாறி இருக்கு. சரிங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர். சரிங்களா? x square minus 1 by x square என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க என்ன சிம்பிள் தான் இருக்கு? மைனஸ் சிம்பிள் தான் இருக்கு. அப்ப ஸ்கொயர் கேட்டாங்கன்னா நமக்கு ஃபார்மட் என்னது? a square போடணும். சரிங்களா? இந்த சிம்பிளை பார்க்கணும். சிம்பிள் மைனஸ்ல இருந்துச்சுனா பிளஸ், பிளஸ்ல இருந்துச்சுனா மைனஸ், இங்க மைனஸ்ல இருக்கு பிளஸ், அவ்வளவுதாங்க ஃபார்மேட். சரிங்களா? அப்ப a square plus 2 அப்படிங்கிறது x square minus 1 by x square கேட்டா ஃபார்மேட். சரிங்களா? ஸ்கொயர் கேட்டிருப்பாங்க, அந்த சிம்பிளை பார்க்கணும். அந்த சிம்பிள் பிளஸ்னா மைனஸ் போடணும், மைனஸ்னா பிளஸ் போடணும். மத்தபடி ஃபார்மேட் சேம் தான். இங்க x minus 1 by x 10 ன்னு கொடுத்திருக்காங்க, x square minus 1 by x square என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப a square plus 2 அப்படிங்கிறது தான் ஃபார்மேட். சரிங்களா? அப்ப a இங்க நமக்கு என்னது? அவங்க கொடுத்திருக்க கூடிய இத நான் ஏன்னு எடுத்துக்க சொல்லிருக்கேன். சரிங்களா? இந்த மதிப்பை நான் ஏன்னு எடுத்துக்க சொல்லிருக்கேன். அப்ப ஏ நமக்கு என்னது? இங்க 10. சரிங்களா? அப்போ 10 ஸ்கொயர் பிளஸ் 2. இப்ப சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர். சரிங்களாங்க? அப்ப 10 ஸ்கொயர் என்னது? 10 × 10 பிளஸ் 2, 10 × 10 நமக்கு 100. சரிங்களா? 100 பிளஸ் 2 102, அவ்வளவுதாங்க ஆன்சர். சரிங்களா? சரி, உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கட்டுமா? இதுல ஒரு ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரீங்களா? அப்போ x plus 1 by x 5 அப்படின்னா x square plus 1 by x square என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? சரி, மைனஸ்க்கு ஹோம்வொர்க் கொடுக்கேன். x minus 1 by x equal to 7 அப்படின்னா x square minus 1 by x square என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? இதெல்லாம் ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. சரி, இப்போ ஸ்கொயருக்கு பார்த்து முடிச்சாச்சு. இப்போ கியூபுக்கு பார்ப்போமா?
என்ன கொடுத்திருக்காங்க if x plus 1 by x equal to 5 எனில் x cube plus 1 by x cube இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு 2017 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க x plus 1 by x இனுடைய மதிப்பு 5 ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பிளஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. x plus 1 by x ஓட மதிப்பு தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆனா கியூப்ல கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? கியூப்ல கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க x cube plus 1 by x cube என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கும் ஒரே ஃபார்மட் தான் பிளஸ் மைனஸை மட்டும் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இத நம்ம ஃபார்முலா படி போட்டோம்னு வைங்களேன் ரொம்ப பெருசா எழுதிக்கிட்டே போவுங்க. நமக்கு இந்த மெத்தட் தான் பிரெஃபரபிள். சரிங்களா? இப்படியே பண்ணுங்க. ஒரு சில டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? 5th ரூட் வரைக்கும் தான் 5th பவர் வரைக்கும் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. சரிங்களாங்க? சரி இப்போ கியூபுக்கு பாப்போம். சரி இப்போ கியூப் அதாவது இந்த மாதிரி கொடுத்துட்டு கியூப்ல கேட்டாங்க அப்படின்னா ஃபார்மட்டே நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா a கியூப் 3a. சரிங்களா? இங்க பிளஸ் இருந்துச்சுனா மைனஸ் போட போறோம், மைனஸ் இருந்துச்சுனா பிளஸ் போட போறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்போ இங்க கொடுத்திருக்கிறது x plus 1 by x equal to 5 ன்னு கொடுத்திருக்காங்க. கேட்டிருக்கிறது x cube plus 1 by x cube என்னன்னு கேட்டிருக்காங்க. கியூப் கேட்டிருக்காங்க. பிளஸ் சிம்பல்ல இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்மட் a cube minus 3a. சரிங்களா? இங்க பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம். இதே ஒருவேளை மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் போடுவோம். சரிங்களா? அடுத்து வரும் சம் பாப்போம். சரி இருக்கட்டும். சரி இப்போ நம்மளுக்கு a இங்க நம்மளுக்கு என்னது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த x plus 1 by x ஆ இருக்கட்டும், x minus 1 by x ஆ இருக்கட்டும், அதை நான் a ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்ப a இங்க நம்மளுக்கு 5. சரிங்களா? சரி இப்போ 5 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 5. சரிங்களா? 3 இன்ட்டு 5. அப்போ 5 கியூப்னா என்னது 5 முறை பெருக்கணும். அப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 5 இன்ட்டு 5 25 25 இன்ட்டு 5 125. சரிங்களா? 125 மைனஸ் 3 இன்ட்டு 5 15. இதை கழிச்சிருவோமா? சரி அப்போ 125ல இருந்து 15 கழிச்சிட்டோம் அப்படின்னா 110. சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? அப்போ நீங்க பார்க்க ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். பிளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஃபார்மேட் தான். பிளஸ்ஸா மைனஸா, பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ், மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? சரி அடுத்த கணக்கு பாருங்க. அடுத்த கணக்கும் இதே மாதிரி தான். சரி x plus 1 by x equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்திருந்தா x plus 1 by x னுடைய மதிப்புனாலும் x minus 1 by x னுடைய மதிப்புனாலும் என்ன எடுத்துக்க சொல்லியிருக்கேன் a எடுத்துக்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்ப a னுடைய மதிப்பு 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க x cube plus 1 by x cube னுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு 2018 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி x cube plus 1 by x cube தான் கேட்டிருக்காங்க. அப்ப கியூபுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் இப்போ தானே மேல பார்த்தோம் a cube 3a. இதான ஃபார்மேட். அதாவது வேற ஒண்ணும் இல்ல, கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை 3 முறை பெருக்கணும். அதுக்கு அடுத்து பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும், மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் போடணும். இங்க பிளஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போடுவேன். அதுக்கு அடுத்து அதே நம்பரை சரிங்களா, அதுக்கு அடுத்து அதே நம்பரை 3ஆல பெருக்கணும். சரிங்களா? கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை 3 முறை பெருக்கணும். அது பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ், மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ். அதுக்கு அடுத்து என்ன பண்ணும், அந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை 3ஆல பெருக்கணும். சரிங்களா? இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் போடும். வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஃபார்மேட். சரிங்களா? சரி அப்ப என்ன பண்ணலாம், ஏக்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? 2 ன் அடுக்கு 3 மைனஸ் 3 இன்ட்டு 2. சரிங்களா? அப்ப 2 ன் அடுக்கு 3னா 2 3 முறை பெருக்கணும். 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 8. அப்போ 8 மைனஸ் 3 இன்ட்டு 2 6. சரிங்களா? அப்ப 8ல இருந்து 6 போச்சுன்னா 2. ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களாங்க? சரி அடுத்த கணக்கு போயிடலாம். ரொம்ப முக்கியமான கணக்கு 2017 குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இங்க மைனஸ்ல கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதானே எதிர்பார்த்தோம். சரி if y minus 1 by y equal to 6 find the value of y cube minus 1 by y cube னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? y minus 1 by y equal to 6 எனில் y ன் அடுக்கு 3 minus 1 by y ன் அடுக்கு 3 ன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி என்ன கொடுத்துட்டாங்க, y minus 1 by y ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஃபார்மட்ல வந்துச்சுனா x minus 1 by x னாலும் ஒண்ணுதான், y minus 1 by x y னாலும் ஒண்ணுதானுங்க, வேரியபிள் தானே, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி ஃபார்மட்ல கொடுத்துட்டாலே நம்ம இந்த நம்பர் என்ன எடுத்துக்கணும், a எடுத்துக்கணும். அப்ப a ஈக்குவல் டு இங்க 6. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க, y cube minus 1 by y cube என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கியூப்ல கேட்டிருக்காங்க. இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு. கியூப்ல கேட்டா நம்மளுக்கு என்னது, கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை 3 முறை பெருக்கணும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் போடணும். அந்த நம்பரை 3ஆல பெருக்கணும். அதான ஃபார்மட். சரி பண்ணிடுவோமா? கொடுத்திருக்கக்கூடிய நம்பர் அதாவது அந்த a அப்படிங்கிற நம்பரை 3 முறை பெருக்கணும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் நம்பரை 3ஆல பெருக்கணும்.
அவ்வளவுதானே. இதான ஃபார்மட். மேல என்ன பார்த்தோம், a cube minus 3a, அங்க என்ன இருந்துச்சு, பிளஸ்ல கேட்டிருந்தாங்க, அதனால a cube minus 3a இங்க மைனஸ்ல கேட்டிருக்காங்க, பிளஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. சரிங்களா. சரி, இப்போ a க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இங்க a உடைய மதிப்பு நம்மளுக்கு 6 கியூப் மைனஸ் 3 இன்டு a க்கு பதிலா திரும்ப 6. சரி, 6 கியூப்னா என்ன பண்ணும், 6 3 முறை பெருக்கணும். சரிங்களா. அப்ப 6 இன்டு 6 36, 36 இன்டு 6 216. சரிங்களா. 216 பிளஸ் 3 இன்டு 6 நம்மளுக்கு 18. சரிங்களா. அதை கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 216ஐயும் 18ஐயும் கூட்டினா 234. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சார். சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். இந்த கணக்கை ஹோம்வொர்க்கா எடுத்துவோம். சரிங்களா. மேல பார்த்த கணக்கே மாதிரி தானே. ஃபார்மட் என்னது நம்மளுக்கு, இங்க மைனஸ்ல கொடுத்துருக்காங்க, கியூப்ல கேட்டிருக்காங்க, இதை கொடுத்துறாங்க. சரிங்களா. மைனஸ்ல தான் கொடுத்துருக்காங்க, அப்ப நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். கியூப்ல கொடுத்துருக்காங்க, ஃபார்மட் என்னது, ஏ அப்படிங்கிற நம்பரை 3 முறை பெருக்கணும், மைனஸ்ல இருக்கிறதுனால பிளஸ் போடணும், அதே நம்பர் அந்த ஏ அப்படிங்கிற அந்த நம்பரை 3ஆல பெருக்கணும். அதான ஃபார்மட். ஏ கியூப் பிளஸ் மைனஸ் கொடுத்துருக்கனால பிளஸ் 3a, இதுதான் ஃபார்மட். கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. சரிங்களா. சரி, ஹோம்வொர்க். சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். இதுல ஃபோர்த் பவருக்கு வந்துட்டோம். சரிங்களா. மேல பார்த்த மாதிரி, அதாவது ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் பார்த்த மாதிரி பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டு, மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் போட்டு, அந்த கதெல்லாம் இங்க ஆவாது. சரிங்களா. இங்க ஃபார்மெட்டை கொஞ்சம் தனித்தனியா தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஃபார்முலா போட்டதுக்கு அப்புறம் கடைசி ஸ்டெப் என்ன வருமோ அதை நம்ம ஃபார்மெட்டா கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா. அப்போ நம்மளுக்கு அதுதான் ஈஸி. ஃபார்முலா செஞ்சா நிறைய ஸ்டெப்ஸ் போற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மெட்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்ல. அதாவது பிளஸுக்கும் மைனஸ்க்கும் கொஞ்சம் வேறுபடும். சரிங்களா. ஈஸி தான், ஞாபகம் ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும். சரிங்களாங்க. சரி, என்ன கொடுத்திருக்காங்க, x plus 1/x = 4 எனில் x ன் அடுக்கு 4 plus 1/x ன் அடுக்கு 4 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா. சரி, நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி x plus 1/x அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுனாலே, x plus 1/x x minus 1/x இந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த மதிப்பை நம்ம ஏன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. அப்ப a = இங்க நம்மளுக்கு 4. சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க, x ன் அடுக்கு 4 plus 1/x ன் அடுக்கு 4 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ இந்த மாதிரி பிளஸ்ல கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அதாவது x plus 1/x தான் கொடுத்திருக்காங்க, கேட்டிருக்கிறது x⁴ plus 1/x⁴ தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ இந்த மாதிரி பிளஸ்ல கேட்டாங்க அப்படின்னா, அதாவது ஃபோர்த் பவர் இருந்து, சரிங்களா, அதாவது x ன் அடுக்கு 4ன்னு இருக்கு. சரிங்களா. இந்த மாதிரி ஃபோர்த் பவர் இருந்து நம்மளுக்கு பிளஸ்ல கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்மட் a⁴ minus 4a² plus 2. சரிங்களா. இதுதான் ஃபார்மட். சரிங்களா. அதாவது x plus 1/x கொடுத்துட்டு அதனுடைய மதிப்பை கொடுத்துட்டு x ன் அடுக்கு 4 plus 1/x ன் அடுக்கு 4 கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மட் a⁴. சரிங்களா. அதாவது ஃபோர்த் பவர் அப்படிங்கிறதுனால 4ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா. அப்ப a⁴ minus 4a² plus 2. சரிங்களா. இதுல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துரும். சரிங்களாங்க. சரி, அப்போ a ஓட மதிப்புங்க நம்மளுக்கு என்னது 4. சரிங்களா. அப்ப 4 ன் அடுக்கு 4 minus 4 into a². சரிங்களா. a க்கு பதிலா 4 to the whole square. சரிங்களாங்க. plus 2. அப்ப 4 ன் அடுக்கு 4 இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், 4 4 முறை பெருக்கணும். சரிங்களாங்க. பெருக்கிறோமா. அப்ப 4 × 4 16, 16 × 4 64, 64 × 4 256. சரிங்களாங்க. சரி, இருக்கட்டும். மைனஸ் 4 × 4 ன் அடுக்கு 4, 4 ன் அடுக்கு 2 எத்தனை, 4 × 4. சரிங்களா. 16 plus 2. சரி, இருக்கட்டும். அப்ப 256 plus 2 நம்மளுக்கு 258 minus 4 × 16 64. சரிங்களா. இப்போ 258ல இருந்து 64 கழிச்சோம் அப்படின்னா கடைசி 194. இதுதான் ஆன்சர். சரிங்களாங்க. இதுதான் ஆன்சர். ஃபார்மட் இதுதான். ஆப்ஷன் தப்பா இருக்கு. சரிங்களா. இதுதான் ஃபார்மட். சரிங்களா. இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. சரிங்களா. சரிங்களா. ஃபார்மட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. சரி, இருக்கட்டும். இப்போ x minus 1/x கொடுத்துட்டு x⁴ minus 1/x⁴ கேட்டா என்னங்கிறத பார்ப்போம். சரிங்களாங்க. சரி சரி, நான் எழுதிக்கிட்டுமா, சம எழுதிக்கிட்டுமா, x minus 1/x = 3. சரிங்களா. இப்படி இருந்துச்சு அப்படின்னா தென் x⁴ minus 1/x⁴ என்ன இப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்மட் a⁴ minus 2a². சரிங்களா. இதுதான் ஃபார்மட். சரிங்களா. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, x minus 1/x கொடுத்திருக்காங்க, கேட்டிருக்கிறது ஃபோர்த் பவர்ல கேட்டிருக்காங்க, ஃபோர்த் பவர்ல மைனஸ். சரிங்களா. x⁴ minus 1/x⁴. சரிங்களா. அப்போ என்ன ஃபார்மட், a⁴ minus 2a². இதுதான் ஃபார்மட். சரிங்களாங்க. ஃபார்முலால போட்டா பெருசா வரும், இதை ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களாங்க. சரி, அப்போ என்ன பண்ணோம், இந்த ஃபார்மட்ல போட்டோம் அப்படின்னா a க்கு பதிலா நான் 3ன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா. அதாவது இதுதான் நம்ம ஏன்னு எடுக்க சொல்லியிருக்கோம். அப்ப
அப்போ a ஈக்குவல் டு 3 தானே, அப்போ ஏக்கு பதிலாக 3 பவர் 4 சரிங்களா. சரி மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 3 டு த ஹோல் ஸ்கொயர் சரிங்களாங்க. சரி அப்போ 3 அடுக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ 3 அடுக்கு 4னா என்ன பண்ணணும், 3 4 முறை பெருக்கணும் சரிங்களா. அப்போ பெருக்கிறோமா, 3 × 3 9, 9 × 3 27, 27 × 3 81 சரிங்களாங்க. மைனஸ் 2 × 3 ஸ்கொயர்னு இருக்கு, 3 × 3 9 சரிங்களா. அப்போ 81 மைனஸ் 2 × 9 18. அப்போ 81ல இருந்து 18 கழிச்சோம் அப்படின்னா 63, இதுதான் ஆன்சர் சரிங்களாங்க. அப்போ இந்த ரெண்டு ஃபார்மேட்டையும் நல்லா ஞாபகம். அப்போ எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1/x பவர் 4 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்மளுக்கு ஃபார்மேட்டு a பவர் 4 மைனஸ் 4a ஸ்கொயர் பிளஸ் 2 இதுதான் ஃபார்மேட் சரிங்களா. சரி x பவர் 4 மைனஸ் 1/x பவர் 4 கேட்டாங்க அப்படின்னா ஃபார்மேட்டு a பவர் 4 மைனஸ் 2a ஸ்கொயர் சரிங்களா. அதாவது இந்த 2வை விட்டுருங்க, இதுல அதாவது இந்த 4 பாதியா பிரிச்சுக்கோங்க சரிங்களா. 2 × 2 பாதியா பிரிச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி ஞாபகம் சரிங்களா. அப்போ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் சரிங்களா. x பவர் 4 பிளஸ் 1/x பவர் 4 கேட்டாங்க அப்படின்னா ஃபார்மேட் a ஸ்கொயர் மைனஸ் 4a² பிளஸ் 2 சரிங்களா. இதுதான் ஃபார்மேட். அப்போ மைனஸ்ல கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த 2 விட்டுறணும், இந்த 4 சரிங்களா, இந்த 4 பாதியா போடணும் சரிங்களா. இதுதான் ஃபார்மேட். இதுதான் ஃபார்மேட் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. x plus 1/x equal to 3 then x power 5 plus 1/x power 5 is equal to அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, x plus 1/x equal to 3 கொடுத்துருக்காங்க. x அடுக்கு 5 plus 1/x அடுக்கு 5 மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். என்ன கொடுத்துட்டாங்க, x plus 1/x ஓட மதிப்பு கொடுத்துட்டாங்க. x plus 1/x கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, x minus 1/x கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை ஏன்னு எடுத்துக்க சொல்லியிருக்கோம் சரிங்களா. அப்ப ஏவின் மதிப்பு இங்க நம்மளுக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. சரி இருந்துட்டு போட்டோம். என்ன கேட்டிருக்காங்க, x அடுக்கு 5 plus 1/x அடுக்கு 5 என்ன சொல்லிட்டு கேட்காங்க சரிங்களா. அப்போ இதுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கு. எப்ப மட்டும்தான் x plus 1/x ஓட மதிப்பை கொடுத்துட்டு x அடுக்கு 5 plus x அடுக்கு 5 சரிங்களா, plus x அடுக்கு 5 கேட்டா மட்டும்தான் இந்த ஃபார்மேட் சரிங்களா. நம்ம ஃபார்முலால எவ்வளவு பெரிய ஃபார்முலா, அதாவது நிறைய ஸ்டெப்ஸ் எழுதிக்கிட்டே போவோம் சரிங்களா. ஃபார்முலா போட்டு கொண்டு வந்தாலும் கடைசி ஒரு ஸ்டெப்ல வந்து நிக்கும், அந்த ஸ்டெப்பை தான் நம்ம ஃபார்மேட்டா எடுத்துருக்கோம் சரிங்களா. ஃபார்மேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா a இன் அடுக்கு 5 மைனஸ் 5 இன்ட்டு a இன் அடுக்கு 3 பிளஸ் 5a இதுதான் ஃபார்மேட் சரிங்களாங்க. கடைசி என்னதான் எவ்வளவு பெரிய ஃபார்முலா போட்டு கொண்டு வந்தாலும் இந்த ஃபார்மேட் தான் வரப்போகுது. அதுக்கு நம்ம இதே யூஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருசா போட வேண்டாம், நம்மளுக்கு டைம் சேவிங்கா இருக்கும் சரிங்களா. சரி இப்போ ஏக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரி அப்ப ஏக்கு பதிலாக 3 போட்டுக்கிறேன். a இன் அடுக்கு சாரிங்க 3 இன் அடுக்கு 5 மைனஸ் 5 இன்ட்டு ஏக்கு பதிலாக 3 3 இன் அடுக்கு 3 பிளஸ் 5 இன்ட்டு 3 சரிங்களா. சரி இப்போ போட்டுருமா, 3 இன் அடுக்கு 5னா என்ன அர்த்தம், 3 5 முறை பெருக்கணும் அந்த மாதிரி அர்த்தம் சரிங்களா. சரி பெருக்கிறோமா, 3 × 3 9, 9 × 3 நம்மளுக்கு 27, 27 × 3 81, 81 × 3 243 சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். மைனஸ் 5 × 3 கியூப், 3 கியூப்னு என்ன அர்த்தம், 3 முறை பெருக்கிறதா அர்த்தம். 3 × 3 9, 9 × 3 27 சரி இருக்கட்டும். பிளஸ் 5 × 3 15 சரி. அப்போ 243 பிளஸ் 15 258 சரிங்களா. மைனஸ் 5 × 27 இருக்கு, 5 × 27 135 சரிங்களாங்க. இப்ப மைனஸ் பண்ணிட்டா ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப 258 மைனஸ் 135 123 1 2 3 இதுதான் ஆன்சர் சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அப்போ இந்த ஃபார்மேட்டை நீங்க எடுத்துக்கோங்க சரிங்களா. அப்ப x பவர் 5 மைனஸ் 1/x பவர் 5 இப்படி கேட்டாங்க, அதாவது x மைனஸ் 1/x கொடுத்துட்டு x பவர் 5 மைனஸ் 1/x பவர் 5 கேட்டா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு சரிங்களாங்க. சரி அதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா. சரி இப்போ x மைனஸ் 1/x நம்மளுக்கு 3ன்னு கொடுத்துட்டு x இன் அடுக்கு 5 மைனஸ் 1/x இன் அடுக்கு 5 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இங்க மைனஸ் இருக்கு. அப்போ ஃபார்மேட்டை நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. நம்மளுக்கு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மேட்டு a இன் அடுக்கு 5 மைனஸ் 3a இன் அடுக்கு 3 பிளஸ் a இது ஆன்சர், அதாவது ஃபார்மேட் சரிங்களா. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, a பவர் 5 மைனஸ் 3a கியூப் பிளஸ் a இன் அடுக்கு 5 மைனஸ் 3a இன் அடுக்கு 3 பிளஸ் a சரிங்களா. இதுதான் ஃபார்மேட்டு சரிங்களா. இப்போ நம்மளுக்கு a இங்க நம்மளுக்கு என்னது, இதுதான் a சரிங்களா. இதானே a, இந்த மதிப்பு தானே a, 3 தானே நம்மளுக்கு a. அப்போ a ஈக்குவல் டு இங்க 3, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ ஏக்கு பதிலா 3 பவர் 5 சரிங்களாங்க. சரி 3 இன்ட்டு ஏக்கு பதிலா 3 கியூப் சரிங்களா, பிளஸ் 3க்கு பதிலா a சரி. அப்போ 3 இன் அடுக்கு 5 இப்பதான் மேலதான் பார்த்தோம், என்னது 243
சரி இருந்துட்டு போட்டோம். மைனஸ் 3 இன்ட்டு 3 கியூபுக்கு மதிப்பு நம்மளுக்கு என்னது 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 3 27. சரி ப்ளஸ் 3 சரிங்களாங்க. அப்போ 243 ப்ளஸ் 3 நம்மளுக்கு எத்தனை 246 சரிங்களா. மைனஸ் 3 இன்ட்டு 27 81 சரிங்களாங்க. அப்போ 246 இருந்து 81 கழிச்சோம் அப்படின்னா 165 இதுதான் ஆன்சர் சரிங்களாங்க. அப்போ ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ பவர் அதாவது 4th பவருக்கும் 5th பவருக்கும் மட்டும் இன்னொரு இருக்க எழுதிட்டுமா எக்ஸின் அடுக்கு 4 பிளஸ் 1/xன் அடுக்கு 4 கேட்டா ஃபார்மட் என்னது a⁴ மைனஸ் 4a² + 2 இது ஃபார்மட்டை எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 1/xன் அடுக்கு 4 கேட்டா நம்மளுக்கு ஃபார்மட் என்னது a⁴ மைனஸ் 2a² சரிங்களா. எக்ஸின் அடுக்கு 5 பிளஸ் 1/xன் அடுக்கு 5 கேட்டா ஃபார்மட்டு a⁴ மைனஸ் 5a³ பிளஸ் 5a இதுதான் ஃபார்மட் சரிங்களா. சரி இதே ஒருவேளை எக்ஸின் அடுக்கு 5 மைனஸ் எக்ஸின் அடுக்கு 5 கேட்டா ஃபார்மட்டு a⁴ மைனஸ் 3a⁴ பிளஸ் a சரிங்களா. அப்போ a⁴ மைனஸ் 3a³ பிளஸ் a இதுதான் ஃபார்மட் சரிங்களா. அப்போ ஈஸி தாங்க, ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.